அந்த காக்கான்னு பேர் வச்சிடுறாங்க. இது வேற இதுக்கு பேர் என்னடி இருக்கும் அப்படின்னோடனே இவங்க காக்கான்னு பேர் வச்சுறாங்க. இப்படி தாண்டி காக்கா இருக்கும் அப்படின்ட்டு. சரி காக்காவுக்கு எப்படி என்னடி உயிர் இல்லாமல் செத்து கிடக்குது அப்படின்னு. ஆமாண்டி நாமெல்லாம் கொஞ்சம் வதங்கி வாடி போயிட்டோம்னா நம்மளெல்லாம் என்ன செய்வாங்க, மண்ணுக்குள்ளே வச்சு புதைப்பாங்க. வாடி நம்ம போய் மண்ணுக்குள்ளே வச்சு புதைச்சிருவோன்னு சொல்லிட்டு இந்த கிரேப் ஃபேரியும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து கொண்டு போய் இந்த அந்த அங்கேருந்து விழுந்த ஒரு பறவையை, அந்த பறவைக்கு தான் இவங்க காக்கான்னு பேர் வச்சுருக்காங்களே, சரி நம்ம க்ரோன்னு வச்சுக்கோம். அந்த க்ரோவை கொண்டு போய் புதைச்சி வச்சிடுறாங்க. புதைச்சி வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த க்ரோ எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருக்க சின்ன தேனை இருக்குல்ல, அந்த தேனை கொஞ்சம் அதுக்கு கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் அப்படியே மின்னுது. சரி இனிமேல் இது செத்து போச்சு எந்திரிக்காது போல தூக்கிட்டு வந்து அதை வச்சு குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணால் அது காக்கா இல்லைம்மா, யாரோ ஒரு பையன். அந்த பையனை பார்த்தோன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை தெரிச்சுக்கிட்டு ஓடுது. அந்த பையனை எந்திரிச்சு நீ நீ யார் நீ வந்து காப்பாற்றுறதுக்குன்னு கத்து, நான் கிரேப் ஃபேரிடா, என்னடா என்னைய பற்றி திட்டுற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க.